அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு செவ்வாய் 3, 4 குரு, சூரியன், புதன், 5 கேது, 6 சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் 3 சஞ்சரிப்பதால் அனைத்தையும் தைரியமாக சமாளிக்கும் திறன் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், மந்தமாக இருக்க மாட்டீர்கள். உடலில் சோர்வு என்பதே இருப்பாது. எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டு. 4 புதன், சாதுரியமாக செயல்படுவீர்கள். தாங்கள் செய்யும் முயற்சிகள் எந்த வேலையையும் திறம்பட செய்யும் தகுதி தங்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புறவு உண்டாகும். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தற்போது சனி பகவான் வக்ரகதியில் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இன்னும் 4 மாதங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். ஆகவே 7 சனியினால் எந்த விதமான தொல்லைகள் இல்லை. தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுகப்பிரசவம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயம் உண்டாகும். வேலையாட்களால் ஆதாயம் தங்களுக்கு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவியர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுப்பர். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். கன்னியில் உள்ள சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் தைரியம், முயற்சி தங்களுக்கு அதிகரிக்கும். தொழிலில் போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறும் சாதுரியம் தங்களுக்கு உண்டு. வீடு, வாகனம், சொத்து, தாயார் மற்றும் குடும்ப அமைதி தொடர்பான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். சூரியனும் குருவும் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, வாகனம், சொத்து, தாயார் வகையில் ஓரளவு லாபம் உண்டு. கடன், வழக்கு, சிறு உடல் நல குறைபாடுகள் வரலாம். அலைச்சல் அதிகம் உண்டு. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். சனி 12இல் இருப்பதால் சிலருக்கு வெளியூர் பயணங்கள், தூக்கக்குறைவு, தூக்கம் அதிகமாக வராது. கோபம், சில சமயம் கோபம் அதிகமாக வரும். அந்த கோபப்பட்டு பேசினால் உறவுகளில் விரிசல்கள் தங்களுக்கு வரலாம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். ஆக சனி பகவான் 7 சனியில் வக்கரமடைந்திருப்பதால் இன்னும் 4 மாதங்களுக்கு நன்மை. செவ்வாய் ராசிநாதனால் நன்மை. உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். புதன் கல்வி, திறமை, எந்த வேலையும் திறம்பட செய்வீர்கள். ராகுவினால் ராகு சனியைப் போல செயல்படுவார். அனைத்து வேலைகளையும் நன்றாக முடிப்பீர்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.